கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அவரை ராஜினாமா செய்யவில்லை என்றால், அவருடைய பதவி நீக்கம் செய்யவில்லை என்றால், மோடி அவர்களே, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அல்ல, மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். நிறைய பேர் இப்ப கிளம்பி இருக்காங்க, தூண்டி விடுறாங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் சொல்லி இருக்கிறார், ஸ்ரீதர் வேம்பும் சொல்லி இருக்கிறார், அதுபோன்று பலரும் சொல்லுகிறார்கள், மாணவர்களை தூண்டுகிறார்கள் என்று. அநியாயங்களுக்கு எதிராக போராட்டங்களை தூண்டுவது எங்களுடைய உரிமை, அது அடிப்படையான கடமை. தூண்டிக்கொண்டே இருப்போம். பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடினோம், போராட வேண்டும் என்று மக்களை தூண்டினோம். போராட்டத்தில் ராணுவமோ போலீஸோ நீதித்துறையோ அவர்களை எதிர்கொள்ளுங்கள் என்று தூண்டினோம். அதனால் தான் விடுதலை கிடைத்தது. இதற்கு எதிராக போராடுங்கள், தீண்டாமைக்கு எதிராக போராடுங்க, ஆணவ கொலைக்கு எதிராக போராடுங்க என்று மக்களை தூண்டுவதுதானே ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை, சமூக இயக்கத்தினுடைய வேலைகள். அதுதானே. அதை விட்டுட்டு வேற என்ன பண்றது? வேற என்ன வேலை செய்ய முடியும்? சினிமாவுக்கு போக முடியும்? தேச முன்னேற்றத்திற்காக, இந்த தேசத்தில் வாழுகிற கோடிக்கணக்கான மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக நடத்தப்படுகிற மகா தர்ம யுத்தமாகும். இந்த யுத்தத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் கேட்டுக்கொள்வது, ஒரு கட்சியை தவிர, ஒரே ஒரு கட்சியை தவிர, எந்த கட்சியும் உங்களுக்கு தெரியும், அந்த கட்சிக்கு நான் அழைப்பு கொடுக்க தயாரா இல்லை. அது வேஸ்ட், அது வேஸ்ட், கிரிமினல் வேஸ்ட். அந்த கிரிமினல் வேஸ்ட் நான் பண்ண தயாரா இல்ல. மற்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வந்திருக்கிறார். அவருடைய கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, இன்னும் கட்சி நிறைய விட்டுருப்பேன், நிறைய இருக்குது, எண்ணிலாம் சொல்ல முடியாது. அவ்வளவு கட்சி. நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருந்தாலும் சரி, அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரே ஒரு கட்சியை தவிர, அது தீண்டத்தகாத கட்சி, அந்த கட்சியை தவிர மற்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் நீங்கள் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கையை ஆதரித்து தொடர்ந்து போராடியவர்கள், தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டவர்கள். அவர்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன், மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், வாருங்கள், இங்கே வந்து வாழ்த்து கூறுங்கள், இவர்களுக்கு ஆதரவாக வாழ்த்து அறிக்கைகளை வெளியிடுங்கள், நேரடியாக பங்கு பெறுங்கள், பெற்றோர்கள் வந்து பங்கு பெறுங்கள், மாணவர்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் வாருங்கள். படிக்கிற பிள்ளைங்க பெற்றோர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் பெற்றோர்கள் தான். தங்க வீட்டு பிள்ளைங்க படிக்காம இருக்கலாம், ஆனால் நீங்களும் பெற்றோர்கள் தான். எதிர்கால நலன் கருதி நீங்களும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள். இந்த போராட்டம் நிச்சயமாக, டெல்லியில் தொடங்கி இருக்கிற போராட்டம் நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி பெறும் என்று கூறி நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தவங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 20ஆம் தேதி நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு 20 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியான போது மீண்டும் தேர்வு என்று அறிவித்து பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட பின்னணியில் சிஜேபியின் சார்பாக டெல்லி மாநகரத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்னதாக சோனம் வாங்சு தன்னுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கினார். 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி நடைபெற்ற பேரணியில் மத்திய அரசினுடைய காவல்துறை, டெல்லி மாநிலத்தினுடைய காவல்துறை என்பது மத்திய அரசு தான், மத்திய அரசினுடைய காவல்துறை காட்டு முன்னாண்டித்தனமாக தாக்கி 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மத்திய அமைச்சர் போராட்டக்கார பிரதிகளை சந்தித்த போது அவர்கள் வைத்த 3 கோரிக்கை: மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், மன உளைச்சால் தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சோனம் வாங்ஸ் அவர்களை ஜந்தர் மந்தர் போராட்ட களத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை வைத்து அமைச்சரிடத்தில் சொல்லிய பிறகு கூட இதுவரையில் எந்த பதிலும் இல்லை. போராட்டம் தொடர்கிறது. இன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு டெல்லி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு மனு ஒன்று அளித்தார்கள். அந்த மனுவில் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ரிலீஃப் கோரிக்கை என்பது, காட்டுமிராண்டித்தனமாக இளைஞர்களை தாக்கி இருக்கிறார்களே, மாணவர்களை தாக்கி இருக்கிறார்களே, தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்களே, எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்கிறார்களே, போராடும் இளைஞர்களை போலீஸ் தாக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் மனு ஒன்றை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் அங்கே கொடுத்திருக்கிறார். தலைமை நீதிபதி என்ன சொன்னார்? வேறு வகையில் சொல்வதென்றால்,
காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஃபவுண்டர் ஆரம்பிச்சவரே சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி தான். புரியுதில்ல? அந்த மனுவை விசாரிக்க வேண்டாமா? விசாரித்து போலீஸுக்கு அவர் உத்தரவிட வேண்டாமா? போராடக்கூடியவர்களை தாக்க கூடாது என்று ஆர்டர் பிறப்பிக்க வேண்டாமா? தலைமை நீதிபதி சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம், ஐ எம் நாட் prepared to see your videos அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே, டெல்லி மாநகரத்தில் மட்டுமல்ல, இன்று இந்தியா முழுவதும் மகத்தான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய, ஊழல் மலிந்த, முறைகேடு மலிந்த அந்த நீட் தேர்வு இருக்கிறது நண்பர்களே, முதல் முறை அல்ல. 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்தவர் கிட்டத்தட்ட 181 முறை கேள்வித்தாள் கசிந்திருக்கிறது. 181 முறை. நான் கேட்க விரும்புறேன், ஒரு பரீட்சையே நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆட்சியில் நீடிக்க முடியுமா? நீடிக்கலாமா? நீட் மறு தேர்வுக்கு அந்த கேள்வித்தாள் டெல்லி சென்னைக்கு வருது. அதுக்கு ஒரு ராணுவ பாதுகாப்பா? என்ன கொஸ்டின் பேப்பரை பாதுகாக்கிறதுக்கு ராணுவம் வரணுமா? எல்லையில் தான் ராணுவம் இருக்கணும். நீட் தேர்வு நடத்த தகுதியில்லாத அரசு, தகுதியில் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வருகிற போது அடிச்சு லட்டிச்சாய் பண்ணி எல்லாருமே உங்களுக்கு பல பேர் உங்களுக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க சிகிச்சை. பாஜகவை தவிர எல்லா எதிர்கட்சிகளும் உங்க போராட்டத்தை ஆதரிக்கிறது. நான் உங்களிடத்தில் பேச வந்திருப்பது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் விளக்குவதற்காக அல்ல, உங்களோடு நான் சார்ந்துள்ள இயக்கம் நிற்கிறது, உங்களுக்கு ஆதரவு இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று முதலில் குரல் எழுப்பியது தமிழகம். பாஜக எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி நீட் தேர்வு வேண்டாம் அப்படி வச்சா கூட எங்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி, சட்டத்தை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்தை அனுப்பிய பிறகும் கூட மத்திய அரசாங்கம் கேட்கல. இப்பொழுது டெல்லியிலே போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாளைய மறுநாள் இந்திய மாணவர் சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்தியா முழுவதும் கல்லூரிகள், பள்ளிகளில் மகத்தான அந்த கல்வி புறக்கணிப்பு, வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் என்பது நாளைய மறுநாள் நடைபெற இருக்கிறது. இந்தியா எல்லா மாநிலங்களிலும் உங்களின் சார்பாக, நான் சார்ந்துள்ள இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கே ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து முதலமைச்சர் அவர்கள் கண்டித்து அறிக்கை விட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அறிக்கையை பாராட்ட கடமைப்பட்டு வாழ்த்துகிறேன். ஆனால் அதே நேரத்தில் ராகுல் காந்தி கைது செய்ததை நீங்கள் கண்டிக்கின்ற போது இங்கே தமிழகத்திலே அந்த நீட் தேர்வு கூடாது, அமைச்சர் ராஜினாமா செய்வதில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை விதிக்க கூடாது, கைது செய்யக்கூடாது, அங்கே போராட்டக்காரர்களை கைது செய்யக்கூடாது, அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சீட்டு கொடுத்துறாங்க. 2 நிமிஷம் முடிக்கணும்னு சொல்லி நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அவரை ராஜினாமா செய்யவில்லை என்றால், அவருடைய பதவி நீக்கம் செய்யவில்லை என்றால், மோடி அவர்களே, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அல்ல, மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற முழக்கத்தை எழுப்ப வேண்டும் வரும் என்பதை உங்களோடு நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து போராடுவோம். அமைச்சர் ராஜினாமா செய்கிற வரையில் போராட்டம் தொடரும் என்று கூறி ஒரு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மட்டுமல்ல, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற குரல், தமிழகத்தில் இருந்த குரல் டெல்லி வரை பரவ வேண்டும், அது நீடிக்க வேண்டும். அதற்காக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பதை தாண்டியும் இதை நாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ கிளம்பியிருக்காங்க, தூண்டி விடுறாங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார், ஸ்ரீதர் வேம்பும் சொல்லியிருக்கிறார், அதுபோன்று பலரும் சொல்லுகிறார்கள், மாணவர்களை தூண்டுகிறார்கள் என்று. அநியாயங்களுக்கு எதிராக போராட்டங்களை தூண்டுவது எங்களுடைய உரிமை, அது அடிப்படையான கடமை. தூண்டிக்கொண்டே இருப்போம். பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடினோம், போராட வேண்டும் என்று மக்களை தூண்டினோம். போராட்டத்தில் இராணுவமோ போலீஸோ நீதித்துறையோ அவர்களை எதிர்கொள்ளுங்கள் என்று தூண்டினோம். அதனால்தான் விடுதலை கிடைத்தது. இந்தியா முழுவதும் எத்தனை விஷயங்களுக்கு சாதாரணமாக மக்கள் அதை பற்றி கவலைப்படாத போது இதற்கு எதிராக போராடுங்கள், தீண்டாமைக்கு எதிராக போராடுங்க, ஆணவ கொலைக்கு எதிராக போராடுங்க என்று மக்களை தூண்டுவது தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை. அது சமூக இயக்கத்தினுடைய வேலைகள் அதுதானே. அதை விட்டுட்டு வேற என்ன பண்ணுறது? வேற என்ன வேலை செய்ய முடியும்? சினிமாவுக்கா போக முடியும்? சினிமாவுக்கு போக முடியாது. நான் சொல்ல விரும்புகிறேன்,
ஸ்ரீதர் வேம்பில் இருந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வரை நான் சொல்ல விரும்புவது, இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரை அவர்கள் தொடர்வார்கள். அவர்கள் தொடருகிற வரை செங்கொடி இயக்கம், ஜனநாயக இயக்கங்கள் அவர்களோடு நிற்கும். நிச்சயமாக இந்த போராட்டம். எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி தான், தூண்டினோம், தூண்டிக் கொண்டிருக்கிறோம், தூண்டிக்கொண்டே இருப்போம். அநீதிக்கு எதிரான போராட்டங்களை தூண்டிக் கொண்டிருப்பதுதான் எங்களுடைய வேலை. நன்றி.